புது அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். லவ் த்ரூ அ பிரிசம்ன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகான அனிமே சீரிஸ். இத சஜெஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பாவம் அவங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க. ஆனா என்னால போடவே முடியல. இப்ப தான் டைம் கிடைச்சது. லேட் ஆனதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இதுல ஒன்லைன்ல சொல்லணும்னா, ஜப்பான்லேருந்து வர நம்ம ஹீரோயினி. இது 20த் செஞ்சுரியில நடக்கிற கதை. அங்கேருந்து வரா. ஒரு ஆர்ட் அகாடமில படிக்கணும்னு சொல்லிட்டு. அது வேர்ல்டு ஃபேமஸான அகாடமி. அங்க உலகத்துல இருக்க எல்லாருமே அங்க படிப்பாங்க. அவங்க அம்மா ஒரு கண்டிஷன் சொல்லி தான் ஹீரோயினி அனுப்பிச்சிருக்காங்க. 6 மாசத்துக்குள்ள நீ அந்த அகாடமில ஃபர்ஸ்ட் இடம் வரணும். அப்பதான் நீ அதுக்கப்புறம் படிக்க முடியும். இல்லாட்டி உனக்கு பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு சூழ்நிலையில அந்த அகாடமிக்கு வரா. ஆனா எப்போதுமே அந்த அகாடமில ஃபர்ஸ்ட் எடுக்கிறது ஹீரோ தான். அந்த ஹீரோ கூட போட்டி போட்டு இவ எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தாளா இல்லையா? இந்த போட்டிக்கு நடுப்புற இவங்களுக்கு இடையில வர அந்த காதல் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த அனிமே சீரிஸே இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா, ஜப்பான்லேருந்து கப்பல்ல இறங்குற நம்ம ஹீரோயினி லிலி. இவ லண்டனுக்கு வந்துட்டா. இங்க சுத்திட்டு இருக்கா. ஏன்னா ஒரு அட்ரஸ் வச்சிருக்கா கையில. எப்படி போறதுன்னு தெரியல. யார்கிட்ட கேட்டாலும் பதிலும் சொல்ல மாட்றாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே சுத்திட்டு இருக்க. அப்பதான் அங்க காட்டுறாங்க. ரிவருக்கு பக்கத்துல ஒரு பையன் உட்காந்துட்டு படம் வரைஞ்சிட்டு இருப்பான். இவ தான் ஆர்டிஸ்ட் ஆச்சே. அத அப்படியே குறு குறுன்னு பாத்துட்டு இருப்பலாம். அந்த பையன் பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறானா, இல்ல இது மாதிரி இந்த ஆர்ட் அகாடமிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் பாக்குறப்ப வயித்துல இருந்து சத்தம் வருமா. இவளுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இவன் கையில ஏதோ வச்சிருப்பான். அதுல கறியெல்லாம் ஒட்டியிருக்கும். அதை என்னன்னு சொல்லிட்டு கொடுப்பான் பாருங்க. சீ இதை போய் கொடுக்குற, யார் சாப்பிடுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னனே. அவன் அதை அப்படியே எடுத்து வாயில போட்டுப்பான். ஐய அப்படின்னு சொல்லிட்டு இவப்பட்ட கிளம்பி போக அவன் சொல்றான், 2 பிளாக் தள்ளி போனீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்றானா. அதே மாதிரி வந்தோடனே அங்க கோச்மேன் இருப்பாரு. வண்டியில ஏறிட்டு அவர் அப்படியே ஊரெல்லாம் சுத்தி கட்டுவார். எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இவளும் சுத்திட்டு இருக்கா. அப்படியே அகாடமிக்கு வந்துடுறா. வந்தோடனே பிரின்சிபலை பார்த்துட்டு ஒரு பிரவுனுங்கிற பொண்ணு தான் அந்த காலேஜையே சுத்தி காட்டிட்டு இருப்பா. அப்படியே சுத்தி காட்டிட்டு இருக்கப்ப காட்டுறா. ஒரு 3 பெயிண்டிங்ஸ் இருக்கும். இந்த 3 பெயிண்டிங்ஸ் தான் நடந்த போட்டியில ஃபர்ஸ்ட் 3 இடம் வந்தது. இந்த படத்தை வரைஞ்சது கிட் சர்ச்னு ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்றப்ப பார்த்துட்டு இருப்பா. இந்த பையன் எப்போதுமே ஃபர்ஸ்ட் இடம் வருவான். ஃபர்ஸ்ட் இடம்னா இந்த பையன் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாளா. இவ அப்படியே பார்த்துட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் இடமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் அந்த பிரவுன் பொண்ணு யாரோ கூப்பிட்டுருவாங்களா, அவ பேருவா. அப்படியே இந்த பொண்ணு பாட்டுக்கு சுத்திட்டு இருப்பா. பெயிண்டிங்லாம் பார்த்துட்டு இருப்பாளா. அப்பதான் அவங்க அம்மா சொன்னது அவளுக்கு ஞாபகம் வரும். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த உலகத்துல யாரு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் எல்லாரும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. 2வது இடத்துல இருக்கவங்கள உலகம் மறந்துடும். அதனால நீ அந்த காலேஜுக்கு போயிட்டு 6 மாசத்துல ஃபர்ஸ்ட் இடம் வரணும். அப்பதான் நீ அங்க படிக்க முடியும். இல்லைன்னா திருப்பி இங்க வந்துடணும். நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். குடும்ப தொழிலான கிமனோன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் தைக்கிறது, அந்த வேலையை நீ பார்க்க ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி ஒரு டீல் போட்டு தான் இங்க கிளம்பி வந்திருப்பா. அதை அப்படியே யோசிச்சுட்டு தூங்கியே போடுறா. முழிச்சு பார்த்தா முன்னாடி ஒரு பையன் உட்காந்துட்டு இவளோட பொட்டியெல்லாம் திறந்து எல்லாத்தையும் நோண்டிட்டு இருக்கான். இவ பட்ட கத்திட்டு போய் பாக்குறா, என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த துணி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது ஏதோ உள்ள போட்டுக்கிற துணி போல. அதை புடுங்கிட்டு போட்டி எடுத்தவன் மண்டையிலே ஒரு அடி. சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்றப்ப இவ சொல்லிட்டு இருக்கா, இங்கே ஒருத்தன் இவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்க அந்த பொண்ணு பாக்குறா. ஏய் கிட் என்னடா பண்ற, ஏன் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிற அப்படின்னு சொல்றப்ப அவ தூங்கிட்டு இருந்தா. எழுப்பி எழுப்பி பார்த்தா எந்திரிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவ பாக்குறா கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா இவன் தான் எப்போது ஃபர்ஸ்ட் இடம் வருவான், கிட் சர்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பார்த்துட்டு இருக்கா. இந்த பையன் தான் ரிவர்ட்டையும் உட்காந்துருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இவன் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறா, இந்த மாதிரி ஒரு பையன் என்ன தோக்கடிச்சிருவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஓவர் கான்பிடென்டா பேசுறால, பார்க்க பார்க்க தான் தெரியும் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. எபிசோட் 2. இதுல பார்த்தா ஹீரோயினிக்கு ஒரே கனவு. கனவுல எல்லாம் ஹீரோ ஒரு பெரிய டீமன் மாதிரி வரும். உன்னால என்ன ஜெயிக்க முடியுமா, என்னோட படைப்பை பாத்தியா, இது முன்னாடி நீ எல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. இவ கத்திக்கிட்டு அலறிக்கிட்டு தான் இருந்திருப்பா. காலையிலேயே அங்க லண்டன்ல ஒரு வீடு எடுத்துதான் தங்கியிருக்கா. இவளும் அந்த பிரவுன் பொண்ணும் சேர்ந்து சொல்லிட்டு சாப்பிடலான்னு வரப்ப அவங்க லண்டன்ல ஃபிஷ்ஷை வச்சு ஏதோ கேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதை தின்ன முடியாம தின்னு ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப அவங்க சைக்கிள்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஏய் சைக்கிள் இருக்கா, நான் ஓட்டுறப்பா அப்படின்னு சொல்றான். ஆனா இவ இது வரைக்கும் ஓட்டுனதே கிடையாது. அவங்க சொல்றாங்க, உன்னால ஓட்ட முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இல்ல ஓட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு எடுப்பா. அவ்வளவுதான் பொத்தினி கீழே விழுந்து கிடக்குறா. ட்ரைனிங் பண்ணாதானே ஓட்ட முடியும், அது இவளுக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு இந்த பிரவுன் பொண்ணு தான் இவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்துருவா. வந்தோடனே அங்க ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் போவாங்களா. அவன் ஹீரோயினியை பார்த்துட்டு உன்னை பார்க்க ஒரு சிலை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பேரை சொல்லுவான். இந்த பொண்ணு பாக்குறா பிரவுனு, இது அந்த அழகான சிலை மாதிரியா இவ இருக்கா, எனக்கு அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ சொல்றான், எது சிலையா, அது இல்ல என் குதிரைக்கு அதே பேரு தான் அப்படின்னு சொல்லிட்டு மொக்க கெடுத்துறான். ஹீரோயினி கத்திட்டு இருக்கா, எவ்வளவு தைரியம் தான் என்னை பார்த்து குதிரைன்னு சொல்லியிருப்பான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. டீச்சர் எல்லாரும் முன்னாடியுமே இவளை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ஜப்பான்ல இருந்து வந்திருக்கா, இவளுக்கு ஆயில் பெயிண்டிங் நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அங்க புள்ளி பசங்க இருப்பாங்க. அவங்க உட்காந்துட்டு ஜப்பான்ல எல்லாம்
ஜப்பான்ல இருந்து வந்தாலாம். மீனெல்லாம் பச்சையா சாப்பிடுவாங்க இவங்க. அப்படி இப்படின்னு இதுங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கும். ஆனா ஹீரோயின் அது எதையுமே கண்டுக்க மாட்டா. அவ பாட்டுக்கு வந்து உட்காந்துக்கிறா. அப்ப அவங்க கிளாஸ் சார் வந்து ஒரு டெஸ்ட் குடுக்குறாரு. நீங்க வந்து வானத்த பத்தி வரைய போறீங்க. என்ன 3 பெயிண்டிங் சூப்பரா இருக்கோ அந்த 3 பெயிண்டிங் வந்து காலேஜ்ல வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாளா. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே படம் வரையறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணை வந்து புள்ளி பண்ணாங்கல்ல இந்த 3 பொண்ணுங்க, அவளுக்கு வந்து ஹீரோயின் மேல ஒரே பொறாமையா இருக்கும். அதோட ஹீரோயின் வரப்ப அங்க ஒரு பணக்கார பையன் அவன் வந்துட்டு ஹீரோயின்ட்ட பேசுவான். நம்ம 2 பேரும் வேணா தனியா ஒரு இடத்துல போய் இருப்போமே, யாரும் தொல்லை பண்ணாத இடத்துல போய் படம் வரையலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கேட்டுட்டு இருக்க. இவ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுவாள. இந்த 3 பொண்ணுங்களுக்கு ஒரே பொறாமையா இருக்கும். என்ன அழகான பசங்களாம் அவள்கிட்ட வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தச்சு போனோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இடிச்சு விடுவாங்க. இடிச்சோடனே எல்லாமே பறந்து கீழே விழுந்துரும். ஹீரோயின் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாளா. இந்த பொண்ணுங்க நாங்களும் உதவி செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்க மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு எங்கிட்ட வரப்ப அந்த ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துட்டு வந்துருங்க. வானம் வரையறதுக்கு முக்கியம் என்ன, ப்ளூ கலர் பெயிண்ட் ஆச்சு, அதை தூக்கிட்டு போயிருச்சுங்க. இவன் வந்து படம் வரையறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு ரெடி ஆயிடுறான். அங்கதான் பார்த்தா ஹீரோ உட்காந்துருப்பான். அவன் வந்து எல்லாருமே வானத்தை பார்த்து வரைவாங்க, அவன் மட்டும் எதையோ தரையை பார்த்து வரைஞ்சிட்டு இருக்கான். இவன் என்னடா என்னத்தைய பார்த்து வரைஞ்சிட்டு இருக்கான், சரி அவன் ஏதோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கப்ப அந்த ப்ளூ கலர் பெயிண்ட காணும். ஐயோ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சோகமாயிர பார்த்தா பொத்துன்னு வந்து பக்கத்துல உழுகும். யாரு இது போட்டான்னு பார்த்தா அங்கிட்டுதான் ஹீரோ உட்காந்துருப்பான். அவன் தான் போட்டிருப்பான் போல. சரி ஏதோ குடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அத எடுத்துட்டு போயிட்டு, இவ அழகா படமும் வரைஞ்சு முடிச்சிருவா. அப்படியே மறுநாள் ஹீரோயின் வந்து அந்த அகாடமிக்கு வருவாளா, அப்போ பார்த்தா அந்த 3 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு, "ஏய் நீ எப்படி அந்த ப்ளூ கலர் வச்சு வரைஞ்ச? ஏதோ உனக்கு ப்ளூ" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூசு பாட்டுக்கு வளர, அந்த பொண்ணுங்க பிடிச்சு இழுத்துட்டு போயிரும். என்ன சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்க்குறாங்க. 3 இடம் குடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் இடம் எப்போதும் போல கிட் தான். செகண்ட் இடம் நம்ம ஹீரோயினி. 3வது இடம் வேற யாரோ. அது பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோ என்னம்மா வரைஞ்சிருக்கான், அவன் வந்து வானத்தை வரையல இவங்கள மாதிரி. தண்ணியில வானத்தோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி நுணுக்கமா வரைஞ்சிருக்கான். அப்படியே பார்க்குறாங்க, எவ்வளோ அழகா இருக்குல்ல, இதனால தான்டா இவன் எப்போதும் ஃபர்ஸ்ட் இடம் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இங்க சார் வந்து ஹீரோயின் இதா கூப்பிட்டு பேசுறாரு. நீ வந்து நல்லா தான் படம் வரைஞ்சிருக்க. ஆனாலும் அது எப்படி இருக்குன்னா, ஒரு சில்ட்ரன்ஸுக்கு காட்டுற மாதிரி தான் இருக்கு. இதான் வானம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வரைகிற திறமை மட்டும் பத்தாது, கற்பனை திறமையே வேணும்ல, அதை தான் அவர் சொல்றாரு. அதையே யோசிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கா. அப்படியே ஈவினிங் ஆயிருது. இந்த பசங்க எல்லாரும் நாங்க போய் ட்ரிங்க்ஸ் பண்ண போறோம், கடைக்கு போறோம் வெளில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ப்ரௌன் பொண்ணு ஒரு பையன் கூட போயிடுறா. இவன் வந்துட்டு நான் வரலன்னு சொல்லிட்டு இவ ஒரு இடத்துல உட்காந்துட்டு படம் வரைஞ்சிட்டு இருப்பா. சைக்கிள் இப்ப ஓட்ட கத்துக்கிட்டா. கூட தான் சைக்கிளே வச்சிருப்பாளா. அங்க ஹீரோ வருவான். வந்துட்டு ஹீரோயினிய பார்த்து கேட்குறான். "ஏய் அந்த சைக்கிள் ஒண்ணுட்டா" அப்படின்னு சொல்ல, "ஆமா எனக்கு கொஞ்சம் தரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "ஏன் எதுக்கு நான் தரணும்?" அப்படின்னு சொல்றப்ப, "அது வந்து லில்லிங்கிற பூக்கள் வந்து குகைக்குள்ள வளர்ந்துருக்கும். இந்த சீசன்ல தான் வளரும். நான் அதை போய் பார்க்கணும். அதுக்கு சைக்கிள குடு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினி, முடியாது நான் தர மாட்டேன். இது ஒன்றும் என்னோட இல்ல. எங்க வீட்டு ஓனர் விட்டு கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவ பிடிச்சிட்டு இருக்கா. "நான் பெயிண்டிங் கொடுத்தேன்னே அது மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டில, அப்ப சைக்கிள் தர மாட்டியா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினி இரு வரேன் அப்படின்னு சொல்றப்ப அதோட ஹீரோ சொல்றான், "அந்த பூக்கள்லாம் அழகா இருக்கும் தெரியுமா, உனக்கு அது மாதிரிலாம் பார்க்க தேவையில்லையா?" அப்படின்னு சொல்றப்ப, "இல்ல நானும் பார்க்கணும்" அப்படின்னு சொல்றேன்ல. "சரி போய் பேக் எடுத்துட்டு வா, போ இல்லாட்டி நான் போயிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் படம் தள்ளிட்டு ஓடிட்டு இருக்கான். ஹீரோயினி குடுகுடுன்னு ஓடியாந்துட்டு இருக்கா. அதோடய அந்த எபிசோட் முடியுது. அப்படியே இந்த எபிசோட்ல பார்த்தா அந்த லில்லி மலர்களை பக்கத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதான். எது ஓட்ட தெரியாதா, அப்புறம் ஏன்டா சைக்கிள் வாங்கின அப்படின்னு சொல்றப்ப, அது எங்க வீட்டுல டிரைவர்ஸ் இருப்பாங்க, அதனால எனக்கு சைக்கிள் ஓட்டலாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி சொல்லிட்டு ஹீரோயினி தான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காங்க. "உனக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா தெரியாதாடா" அப்படின்னு சொல்றப்ப, தெரில, இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும், போ போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கிறான். இவளும் ஓட்டிட்டே வந்துகிட்டு இருக்கா. இதுல வேற வழியில நிப்பாட்டி ஒரு பட்டாம்பூச்சி இருக்கும், அந்த படம் வரையணும்னு சொல்லிட்டு இவன் உட்காந்துட்டு வேகமா வரைஞ்சிருவான். ஹீரோயினி நானும் வரையறேன்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே இவன் முடிச்சிடுறான். "வா வா போலாம், நீ வரைஞ்சு முடிக்கிறதுக்குள்ள சூரியன் மறைஞ்சிரும், ஏந்திரி" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சைக்கிள் எடுத்துட்டு வேகமா வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அங்க செம்மறி ஆடெல்லாம் இருக்கும். ஹீரோயினி தான் ஃபர்ஸ்ட் தடவை அந்த செம்மறி ஆட்டை பாக்குறதான். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அங்க ஃபார்ம்லாம் இருக்கும், கோழிங்க, அந்த ஃபார்ம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்க ஃபார்மர்லாம் கேக்குறாங்க, "என்ன 2 பேரும் டேட்டிங்கா, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்றப்ப, "சேச்சா அதெல்லாம் இல்ல, நாங்க அந்த லில்லி பூக்குள்ள தேடி வந்தோம், அது எங்க இருக்குன்னு தெரியுமா, குகைக்குள்ள வளருமா" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, "அப்பெல்லாம் நாங்க ஒன்றும் கேள்விப்பட்டது கிடையாது" அப்படின்னு பேசிட்டு இருக்கு. ஹீரோயின் வயத்துல இருந்து சத்தம் வரும். ஐயோ பசிக்குது போலன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மர் வந்து பாலும் ஒரு ஆப்பிளும் கொடுத்துட்டு போவாங்க உங்களுக்கு. அத சாப்பிட்டுட்டு 2 பேரும் உட்காந்துருப்பாங்க அங்க. இதுல வேற ஹீரோயினி அந்த பாலை வாய் வச்சு குடிச்சிருவாளா. இப்ப இத ஹீரோட்ட கொடுத்தா அவனும் அப்படி குடிச்சிருவான். அப்படி குடிச்சா இன்டைரக்ட் கிஸ் ஆயிரும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்க மாட்டேன், எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை வாங்கி அவளே வச்சுப்பா. அப்ப பார்த்தா ஒரு பறவை வந்து உட்காரும். அதை பார்த்துட்டு ஹீரோ படம் வரைய ஆரம்பிப்பான். உடனே இவளும் சரி நம்மளும் வரையலான்னு பார்த்தா அவன் தான் வேகமா வரைஞ்சிருவானே.
சரி நம்ம வந்து பென்சில் வச்சுலாம் வரைய முடியாதுன்னு சொல்லிட்டு, அவ வந்து இந்த ஜாப்பனீஸ் எழுதுறதுக்குன்னு ஒரு பிரஷ் வச்சிருப்பாங்கல்ல, அத வச்சு டக்குனு வரைஞ்சிடுறா. ஹீரோ பார்க்குறான், "என்ன இவ்ளோ சீக்கிரம் வரைஞ்சுட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இது இந்த பிரஷ்ல வரையறத பார்க்குறது இவனுக்கு ஃபர்ஸ்ட் தடவ போல. பார்த்துட்டு இப்படி பார்க்குறான், "இவ்ளோ சூப்பரா இருக்கு. எப்படி வரைஞ்ச?" அப்படின்னு கேட்கிறப்ப, அவ அந்த பிரஷ்ஷ எடுத்து காட்டுறா. "இதுல தான் வரைஞ்சேன்னு" சொல்லிட்டு. இவனால வரையவே முடியல. இந்த மாதிரி எழுதுறதுக்குன்னு இருக்க பிரஷ்ஷ இவன் ஃபர்ஸ்ட் தடவ யூஸ் பண்றதுனால இவனுக்கு சரியா வரல. இவ தான் அவன் கைய புடிச்சு எப்படி வரையணும்னு சொல்லியெல்லாம் குடுத்துட்டு இருக்கா. அப்படியே சொல்லிக் குடுத்து இவனும் வரைஞ்சு பார்த்துட்டு இருக்கானா, அப்ப பார்த்தா அங்க பால்ல கொஞ்சம் இருக்கு மீதி. "ஏய் இன்னும் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு எடுத்து குடிக்க, இன்டைரக்ட் கிஸ் ஆயிரும்ல. "ஐயய்யோ! குடிச்சிட்டானே!" அப்படின்னு சொல்லிட்டு இவன் மூஞ்செல்லாம் சிவந்து திரும்பிப்பா. "ஏய் கொஞ்சம் இருக்கு உனக்கு வேணுமான்னு?" கேட்கிறப்ப, "ச்சே ச்சே எனக்கு ஒண்ணும் வேணாம்" அப்படின்னு சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க சைக்கிள் எடுத்துட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. "டேய் எவ்வளோ தூரம்டா போறது? எப்படா நம்ம திருப்பி அகாடமிக்கு போறது?" அப்படின்னு சொன்னா, "போ போ அதெல்லாம் பார்த்துக்கலாம் போ" அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓட்ட சொல்லிட்டே இருக்கான். இவளும் ஓட்டிட்டே போயிட்டு இருக்கா. அப்பதான் வந்து இவ கேட்கிறா, "எப்போதும் நீ தானே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வர. அது எப்படி இருக்கு?" அப்படின்னு கேட்கிறப்ப, "ஃபர்ஸ்ட் வரதா? அத பத்திலாம் நான் நினைக்கிறதே இல்ல. யார் என்ன சொன்னா என்ன? என்ன பேசினா என்ன? நான் வந்து எனக்கு புடிச்ச மாதிரி என் இஷ்டப்படி ஏதாச்சும் பண்ணுவேன், வரைவேன். அவ்வளோதான். அவங்க ரேங்க் குடுக்கறதுக்காகலாம் நான் பண்றதில்ல." அப்படிங்கிற மாரி சொல்றான். இவ பார்க்கறா, "நீங்கலாம் நல்லா சுதந்திரமா இருக்கீங்கல்ல. இதான் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கலாம் ரொம்ப சுதந்திரமா உங்க இஷ்டத்துக்கே இருக்கீங்கல்ல." அப்படிங்கிற மாரிலாம் அவ சொல்றா. ஏன்னா இவங்க அம்மா சொல்லியிருக்காங்கல்ல, 6 மாசத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். இல்லாட்டி உன்ன கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு, அத யோசிச்சுக்கிட்டு தான் இப்படி இவ சொல்லிட்டு இருக்கலாம். ஹீரோ பார்க்குறான். "எது எனக்கு சுதந்திரமா? நீ வேற எனக்கெல்லாம் சுதந்திரமே கிடையாது." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கப்பயே, இவங்க பாட்டுக்கு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கப்ப கல்லு தாண்டி கீழ விழுந்து அவ்வளோதான் சைக்கிள் செயின் அறுந்து இவங்க 2 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, ஹீரோக்கு அந்த செயின மாட்டவும் தெரியாது. இவனுக்கு தான் ஓட்டவே தெரியாதே. இவளுக்கும் தெரியாது. "போச்சு போ" அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்க, கரெக்ட்டா அங்க மழையும் பெய்ய ஆரம்பிச்சுருது. மழையும் பெய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டை வீடு அங்கிட்டு இருக்கும். 2 பேரும் ஓரத்துல உட்காந்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருது. அப்பதான் ஹீரோக்கு ஏதோ ஸ்மெல் வரும். "ஏய் ஏதோ வாசம் வருது வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்ட வர்றான். பார்த்தா அங்க அவ்ளோ லில்லி மலர்கள். பாரேன் எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத பார்த்துக்கிட்டே உட்காந்து 2 பேரும் படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா திருப்பி அதே ஃபார்மர். "டேய் 2 பேரும் இன்னும் போகலையாடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லங்க சைக்கிள் உடைஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அந்த பூக்கள்லாம் பறிச்சு வச்சிருக்காங்க. "ஏய் இது பேரும் உன் பேரும் ஒண்ணுதான்" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினி பேரும் லில்லி தான். இந்த மலர்கள் பேரும் லில்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினி பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இந்த எபிசோட்ல பார்த்தா ஹீரோயினி அவங்க அப்பா அம்மாக்கு லெட்டர் எழுதியிருக்கா. இது மாதிரி அவங்க அப்பா படிச்சு காட்டியிருக்காரு அவங்க அம்மாக்கு. அதுல என்ன எழுதியிருக்கா, "இங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ப்ரொஃபஸருக்கு என் டிராயிங் பிடிச்சிருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு" அப்படின்னு எழுதியிருக்கா. என்னதான் அவ எழுதுனாலும் அவங்க அம்மா நம்ப மாட்றாங்க. "அவளை பத்தி எனக்கு தெரியாதா? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பா பாரு. அங்க இருக்கிறது எதுவுமே பிடிக்கலன்னு திரும்பி வந்துருவா பாரு" அப்படிங்கிற மாதிரி அப்பாட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவ அங்க சந்தோஷமா தான் இருக்கா. அப்படியே இங்க காட்டுறாங்க. எங்க பார்த்தா, அப்பதான் இவங்களுக்கு புது ஒரு டெஸ்ட் வந்திருக்கு. இவங்க எல்லாருமே இவங்க ஆர்ட்ட வந்து எக்ஸிபிஷன்ல வைக்கணுமா. அப்பதான் வந்து இவங்களுக்குன்னு அந்த பெயிண்டிங்க வந்து விக்க முடியும். அதே மாதிரி இவங்களுக்காக ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வருவாங்க. அதுக்காக அங்க வந்து இவங்க மட்டும் இல்ல, ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் கலந்துக்க மாட்டாங்களாம். அங்க இருக்க ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட், அப்புறம் பணக்காரங்க எல்லாருமே அந்த ஆர்ட் கேலரிக்கு வருவாங்க. எல்லாருமே கலந்துப்பாங்களாம். அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு அந்த எக்ஸிபிஷன் முக்கியம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஓ அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. இப்படி ஃப்ரெண்டுங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்தா அங்கேருந்து பீட்டர் வரான். அவன் வந்துட்டு, "எங்க போனான் அந்த கிட்டு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "இந்த பாரு கிடக்குறான்" அப்படின்னு சொல்றான். அவன் கீழ படுத்து தூங்கிட்டு இருக்கான். "இவனை நான் கொல்ல போறேன்" அப்படின்னு சொல்றப்ப என்னடா ஆச்சுன்னா, அந்த பையன் திரும்பி பண்ணிட்டான். ப்ரொஃபஸரோட கோல்டு வாட்ச கழட்டி வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் பார்ட்டா கழட்டி வச்சிருக்கான். அந்த ஆளு நான் தான் பண்ணேன்னு நினைச்சுக்கிட்டான். "அத நான் சரி பண்ணி குடுக்கல, என்ன வந்து எக்ஸிபிஷன்ல கலந்துக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. "டேய் விட்றா, நீ தான் அறிவாளியே பண்ணிருவடா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. புதுசா இன்னொரு ஸ்டூடண்ட் வந்திருக்கானாம். அவன் வந்து இந்த சிலைகள் செய்வாங்கல்ல அந்த கிளாஸ்க்கு வந்திருக்கான். புதுசா வரப்போறான்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்க மறுநாள் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பாக்குறா. எய்த்த வீட்டுல புதுசா அந்த பையன் ஜாப்பனீஸ் தான் அவனும். இவன் தான் அந்த புது ஸ்டூடெண்டா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேக்குறா. அவனும் ஆமா அப்படின்னு சொல்றான். பார்த்தா கூட ஒரு தங்கச்சியும் வந்திருக்கா. அவ வந்து ஸ்கூல்லாம் சேரல. அவ வந்து சும்மா தான் வீட்ல இருக்காளாம். அத பத்தி பேசிட்டு அப்படியே இவங்க வந்து அகாடமிக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தா அந்த புது பையனுக்கு நெறைய ஃப்ரெண்ட் கிடைச்சிடுறாங்க. இவ பார்த்துட்டு இருக்கா. அதுக்குள்ள ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த எக்ஸிபிஷன் நாளும் வந்துருது. அதுக்கு நம்ம சூப்பரா கிளம்பி போணும்னு சொல்லிட்டு ப்ரௌனும் நம்ம ஹீரோயினியும் அழகா கிளம்பி வந்துட்டாங்க. அங்க பார்த்தா அவ்வளவு பேர் வந்திருக்காங்க. பணக்காரங்கலாம் வந்திருக்காங்க. ஹீரோயினியோட ஆர்ட்டையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு சரி வாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன கிட்ஸ் வரைஞ்சிருக்க ஆர்ட்.
அத பார்த்துட்டு அப்படியே நிப்பாங்க. அசந்து போய் "இவ்ளோ சூப்பரா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினையும் பார்த்துட்டு இருக்கா. கூட அந்த ஜாப்பனீஸ் பையனும் இருப்பான். அவனும் பார்த்துட்டு இருக்கான். "நல்லா வரைஞ்சிருக்கான்ண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே அங்க ஜோஃப்ரி வந்துருவான். இந்த சிவப்பு மண்டை. அவன் வந்துட்டு சொல்றான், "ஏய் இந்த பையன் பண்ண ஆர்ட்ட நீ பார்த்தியா? வா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினைய கூட்டிட்டு போய் காட்டா, ஒரு மரத்திலேயே சிலைய வந்து செஞ்சிருக்கான். ஒரு சேவல் மாதிரி செம்ம அழகா பண்ணியிருக்கான். "சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. இப்படி இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கப்ப தான், அங்க ஒரு முக்கியமான ஒரு ஆள் வராங்க. யாருன்னா அவரு தான் டியூக்காம். ரொம்ப ஃபேமஸான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அவரு. அவர பார்த்து அப்படியே அசந்து போய் நிக்கிறாங்க. "ஏய் டியூக் வந்திருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தா, "டேய் கிறிஸ்டோபர் வாடா இங்க எவ்வளோ நேரம்?" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, வர்றது நம்ம ஹீரோ. பாருங்க எப்படி வரான்டு. இவங்க பார்க்குறாங்க, "டேய் இவன் நார்மலான பையன் நம்மள மாரி தான்டா நெனச்சான். என்னடா இப்படி வரான்?" அப்படின்னு சொல்றப்ப, அவன் அப்படியே வந்துட்டு அவங்கள்ட்டலாம் பேசல. ஸ்ட்ரைட்டா ஃப்ரெண்டுங்கள்ட்ட வந்து நிக்கிறான். அவங்க பார்க்குறாங்க, "டேய் உன் பேரு கிறிஸ்டோபரா?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் வீட்ல கூப்பிடுறது. என்ன நீங்க கிட்டன்னு தான் கூப்பிடணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அந்த டியூக் வந்துட்டு சொல்றாரு, "என் பையனோட ஃப்ரெண்ட்ஸா நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவங்களுக்கு தெரியுது, "இது டியூக்கோட பையனா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியா நிக்கிறாங்க. அதோட அவர் வந்து இவன்ட்ட கேட்கிறாரு, "இவன் ஒழுங்காவே பேச மாட்றான். கூட இருக்கிறது இவனோட அண்ணனா? அப்பாகிட்டயும் ஒழுங்கா பேச மாட்றான், அண்ணன்ட்டயும் ஒழுங்கா பேச மாட்றான். வீட்டுக்கு வாடான்னு சொன்னா வர முடியாதுன்னு சொல்றான்." அதோட அவங்க அப்பா சொல்றாரு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், "ஏதோ பார்ட்டி நடக்க போதாம். அதுக்கு நீங்களும் வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்க, "ஒரு தடவ தானே இந்த மாரி டியூக் வீட்டுக்கெல்லாம் போக முடியும். வரோம் வரோம்ன்னு சொல்லிடுறாங்க எல்லாரும்." ஹீரோ பார்த்துட்டு இருக்கான், "டேய் வேணாம்டா, வேணான்னு சொல்லுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அதோட ஹீரோயின்ட்ட கேட்கிறப்ப அவ முதல்ல முடியாதுன்னு சொல்லிடுறா. அப்புறம் அந்த ப்ரௌன் பொண்ணு தான் சொல்றா, "இங்க பாரு, வாழ்க்கையில ஒரு தடவ தான் இந்த சான்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த வீட்டுக்கெல்லாம் நம்மளால போக முடியுமா?" அப்படின்னு சொல்றப்ப, "அப்ப சரி நானும் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒத்துக்கிறா. அப்படியே அடுத்த எபிசோட்ல பார்த்தா, எல்லாரும் இப்ப ட்ரெயின்ல தான் போயிட்டு இருக்காங்க. எது ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா இந்த பீட்டர், இந்த பையன் இந்தியாவாம். அப்படியே ஒவ்வொரு நாட்டுல இருந்து வந்திருக்காங்க போல. இப்படியே அவங்க போயிட்டு இருக்காங்களா, அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த அழகெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. கூட அந்த ஜப்பான் பையனோட தங்கச்சியும் வந்திருக்கா. அவ பேசவே மாட்றா. கேட்டா வந்து அவளுகளால பேச முடியாதாம். அப்படின்னு சொல்றானா, சரின்னு சொல்லிட்டு அவள்ட்டயும் ஜாலியா ஃப்ரெண்டா இருக்காங்க. இப்படியே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க அழைச்சிட்டு போறதுக்கு கார்லாம் வருது. கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அந்த கிராமமே அந்த டியூக் கூட்டு தானா. "எப்பாடி!" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்களா, அந்த வீடு அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. "எவ்வளோ அழகா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள போயிடுறாங்களா, ஹீரோயினி மட்டும் அங்க நின்னுட்டு இருப்பா. போயிட்டாங்களேன்னு ஓடுறப்ப பொத்துன்னு கீழ விழுந்துருவா. பார்த்தா பின்னாடி ஹீரோ வந்துருவான். "நல்ல என்ட்ரி" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏந்திரி" அப்படின்னு அவன் தான் தூக்கி விடுறான். இவன பார்த்தோனே ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி வந்துடுறாங்க. "டேய் சூப்பரா இருக்குடா உன் வீடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே அங்க ஹெட்மெய்டு வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு, "என்ன நீ ட்ரெஸ் போட்டிருக்க? ஒரு டியூக்கோட பையன் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்? வா வா" அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. அவங்களுக்குன்னு ரூல்ஸ் இருக்குல்ல, இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால அவன கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படியே டின்னர் வந்துருது. ஹீரோவோட அப்பா, அண்ணன் எல்லாரும் அங்க இருக்காங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து எப்படி சாப்பிடணும்னு தெரியாது. ஹீரோ தான் "என்ன பார்த்து சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுக்குறான். அத பார்த்தே அவளும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப அவங்க கேட்கறான் ஜெஃப்ரி வந்து, "இது மாதிரி ஹண்டிங்லாம் போவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப, "ஆமா நாங்க போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கறாங்க. "நீனும் வருவியா?" அப்படின்னு சொல்றப்ப, அவனுக்கு அதெல்லாம் பிடிக்காதாம். "இது மாதிரி நம்மளோட கேளிக்கைக்காக ஒரு உயிரை கொல்றது என்ன நல்ல விஷயமா?" அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். அண்ணன் வந்து கோவப்படுறான். "என்னடா இப்படிலாம் சொல்றேன்னு" சொல்லிட்டு. ஆனா அப்பா எதுவுமே கண்டுக்கல. சரி சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அப்பா அண்ணனும் வேலை இருக்குன்னு கிளம்பிடுறாங்க. ஹீரோ மட்டும் தான் உட்காந்துருக்கானா, இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. "டேய் டெய்லி நீ இப்படிதான் வாழ்வியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "இப்படி எனக்கு வாழவே கடுப்பா இருக்கு. ஒரே ப்ரெஷரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவன் சொல்றான், "ஆமா டியோக்கு பையனா அப்படிதானே" அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ வித்தியாசமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நைட் ஆயிருது. அந்த ஃப்ரெண்டு பொண்ணோட தான் இவ இருக்கா. அவள்ட்ட பேசிட்டு இருக்கா. இது மாதிரி அவங்க அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்திருக்கால, 6 மாசத்துல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அவ பார்க்குறா, "எது 6 மாசத்துலயா? அந்த கிட்ட வந்து உன்னால தோற்கடிச்சிட முடியுமா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "அதான் எனக்கும் கவலையா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. ஆனா அந்த பொண்ணு சொல்றா, "ஆனாலும் உன்னால முடியும் தெரியுமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே இவ வந்து செகண்ட் இடம் வந்துட்டா. அதனால உன்னால முடியும்" அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ப்ரௌன் பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே பேசிட்டே தூங்கிடுறாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு நைட்ல ஏதோ கனவு வந்து ஹீரோயினி முழிச்சுக்கிறா. பார்த்தா கனவுல ஹீரோ தான் பார்த்திருப்பா. முழிச்சிட்டு சரி சுத்திட்டு இருப்போம்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு சுத்திட்டு இருப்பாளா. அப்ப பார்த்தா ரூம்ல இருந்து சவுண்ட் வரும். என்னன்னா ஹீரோ வந்து அவங்க அண்ணன் கூட பேசிட்டு இருக்கான். அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்கான், "இது மாதிரி ஆர்டிஸ்ட் ஆகணும்னு முட்டாள்தனமா சுத்திட்டு இருக்காத. ஏன்னா இவங்க வந்து டியூக் குடும்பம். இவங்களுக்குன்னு பொறுப்பு இருக்குல்ல. அத நீனும் பார்த்துக்கணும்" அப்படிங்கிற மாதிரிலாம் அண்ணன் சொல்றப்ப அவன் சொல்றான், "நீ தானே அடுத்த குடும்ப வாரிசு. நீ தான் பார்த்துக்கணும்" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அவன் சொல்றான், "சரி எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அடுத்து நீ தானே பார்த்துக்கணும்" அப்படிங்கிற மாதிரிலாம் இவன்ட்ட சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் முடியாது" அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பாட்டு கிளம்பிடுறான். ஹீரோயினியா போயிட்டு செவுத்துட்டு ஒளிஞ்சு நின்னுட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்டுட்டு அவளும் அங்கிருந்து போறா.
அப்படியே இந்த எபிசோட்ல ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட தான் கட்டுறாங்க. குட்டி பையனா இருக்கான். கார்டன்ல உட்காந்துட்டு அந்த லில்லி மலர்கள் இருக்குல்ல, அத அப்படியே ஒரு நோட்ல வரைஞ்சிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து அவங்க அம்மா முடியாம இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து கட்டுறான். அவங்க அம்மா பாக்குறாங்க, அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கப்பயே அவங்க அப்படியே இருமுறாங்க. ரத்த ரத்தமா இருமுறாங்க. இவனா அப்படியே சோகமா பத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதெல்லாம் ஹீரோ யோசிச்சுட்டே நிக்கிறான். அப்படியே இங்க காட்டுறாங்க. விடிஞ்சிருச்சு. பசங்க எல்லாம் எந்திரிச்சு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவோட அப்பா சொல்றாரு, இது மாதிரி இன்னைக்கு நைட்டு தான் அந்த பால் நடக்க போகுது, பெரிய பார்ட்டி, எல்லாரும் கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்றப்ப, ஆனா அந்த கிட்டோட அண்ணனுக்கு அதுல விருப்பமே இல்லை. ஏன்னா அங்க வர்றது எல்லாமே உயர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி நார்மலான பசங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். இல்ல நீங்க பரவாயில்ல, நீங்க கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்பா சொல்லிடுறாரு. இந்த பிரவுன் பொண்ணுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவங்க வந்துருச்சு. அப்படியே கார்டன்லாம் சுத்தி பார்க்க வராங்க. அப்ப தாங்கி கிட்டு நிப்பா. இந்த ஜாப்பனீஸ் பையன் கேக்குறான், எங்களுக்கு வந்து இந்த குதிரையெல்லாம் காட்டுறியா? ஒவ்வொரு நாட்டிலயும் ஒவ்வொரு வகையான குதிரை இருக்கும்ல, இவங்க நாட்டுல சூப்பரா இருக்கும், அதான் பார்க்கணும்னு சொன்னோனே வாங்கன்னு சொல்லிட்டு இவனும் கூட்டிட்டு போறான். ஒரு பெரிய காடே விட்டு வச்சிருக்காராம் அவங்க அப்பா, அந்த குதிரைங்க விளையாண்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு. பார்த்தா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கூட ஹீரோயினிய பார்த்து ஹீரோ சொல்லியிருப்பான்ல, நீ வந்து என்னோட குதிரை மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த குதிரையை கூப்பிடுறான். அப்படியே தங்க கலர்ல ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த குதிரை மாதிரியா இருக்கான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினி உட்காந்துட்டு அந்த குதிரையை படம் வரைய ஆரம்பிக்கிறான். இப்படியே ஈவினிங் ஆயிருது. ஈவினிங்ல அந்த பெரிய பார்ட்டி நடக்குது. பசங்கெல்லாம் கிளம்பி வந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினி வந்து இந்த பார்ட்டிக்குன்னு ட்ரெஸ் போடுவாங்கல்ல, அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கும். அது மாதிரி இவ ட்ரெஸ் எடுத்துட்டே வரலையா, பெயிண்ட் பண்றதுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்காளாம். உடனே பிரவுனுக்கு சோகமாயிருது. சீ, நீ ட்ரெஸ் எடுத்துட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்காக நான் வந்து டேஸ்டா இருக்க சாப்பாடுலாம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரவுன் பொண்ணு இங்க வந்துடுறா. இங்க பார்த்தா கிட்ட வந்துடுறான். வந்துட்டு கேக்குறா அந்த பிரவுன் பொண்ணை, எங்க ஹீரோயினிய காணோம் அப்படின்னு சொல்றப்ப, அதுவா அவ வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வரலப்பா அப்படின்னு சொல்றாளா. பார்த்தா விறுவிறுன்னு கிட்ட எங்கேயோ போறான். இங்க காட்டுறாங்க அடுத்த சில நம்ம ஹீரோயினி ரூம்ல உட்காந்துருப்பா. நம்மளால போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்தா மேடெல்லாம் உள்ள வராங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. உனக்காக இதை கிட் கொடுத்து விட்டான் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க எல்லாரும் பார்ட்டில நின்னுட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே தேவதை மாதிரி வரா. ட்ரெஸ்ஸும் சூப்பரா இருக்கு. லில்லிங்கிற அவ பேருக்கு ஏத்த மாதிரி பூக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே லில்லி மாதிரியே வரா. எல்லாருமே பாக்குறாங்க, இவ்வளவு அழகா இருக்கல, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அப்படியே கிட்டு அவ பக்கத்துல வந்துட்டு டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அழகா டான்ஸ் ஆடுறாங்க. அந்த லில்லி தோட்டத்துக்குள்ள ஆடுற மாதிரி கனவு மாதிரி இருக்கு. எல்லாரும் பாக்குறாங்க, எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே டான்ஸ் ஆடி சந்தோஷமா முடிக்க கிட்டோட அண்ணன் வந்து கோவமா நிக்கிறான். அவன் வந்து என்ன சொல்றான்னா, கிட் உனக்கு அவ்வளோ துமுறா, இந்த ட்ரெஸ் இவளுக்கு எடுத்து கொடுத்துருக்க, நீ உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, நீ எதுவும் பண்ணலாமா, இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தான் பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. இந்த பார்ட்டில நீ வந்து ஃபர்ஸ்ட் டான்ஸ இவ கூட தானே ஆடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு பொண்ணை கட்டுறாரு. அதை விட்டுட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றப்பதான் சொல்றாரு, இந்த பொண்ணு கேத்தரின், இவ தான் கிட்டோட ஃபியான்சியா, இவ கூட தானே நீ ஆடி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அந்த பொண்ணு வந்துட்டு சொல்றா, ரொம்ப அழகா ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடினீங்க, அதோட இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து யாரோட ட்ரெஸ் தெரியுமா, இது வந்து கிட்டோட அம்மாவோட ட்ரெஸ்ஸு. அது வந்து இந்த குடும்பத்தோட பொக்கிஷமா அந்த ட்ரெஸ்ஸு, அதாவது பரம்பரையா கொடுப்பாங்கல்ல அடுத்து வர மருமகளுக்கு அப்படிங்கிற மாதிரி, அப்படி ஒரு முக்கியமான ட்ரெஸ் இது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயின் அப்படியே கவலை ஆயிரும். அவ்வளோ முக்கியமான ட்ரெஸ் தூக்கி இந்த பையன் வெள்ளாட்டா இவளுக்கு போட்டு கொடுத்துருக்கான். அவ்வளோதான், இவளுக்கு கவலை ஆயிருது. மன்னிச்சிருங்க, இது எனக்கு தெரியாது, இவ்வளோ முக்கியமான ட்ரெஸ்ன்னு தெரியாது, நான் உடனே இப்ப குடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வேகமா ஓடுறா. ஹீரோ வந்து சொல்றான், இல்ல உன் தப்பு இல்ல, நில்லுன்னா நீ என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்க இருந்து போயிடுறா. அப்பதான் அந்த கேத்தரினும் அவங்க அண்ணனும் சொல்றாங்க, பாத்தியா உன்னோட விளையாட்டுத்தனத்தால அவளுக்கு தான் கஷ்டம், அவதான் இப்ப அசிங்கப்பட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த பையன் கோவத்தோட கிளம்புறான். ஹீரோயினியை கட்டுறாங்க. அந்த ட்ரெஸ் அவுத்து வச்சுட்டு, நான் என்ன நினைச்சுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்கா. சரி மனசை மாத்துவோன்னு சொல்றப்பயே அங்க வந்து அந்த குதிரை கணக்கிற சவுண்டு கேட்கும், ஹீரோவோட குதிரை. சரி அவனையாச்சும் போய் படம் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. இதை வந்து இந்த கேத்தரின் பொண்ணு ஜன்னல் வழியா பார்த்துட்டு இவளும் கிளம்பி வந்துட்டு இருக்கா. அதே நேரம் பிரவுன் பொண்ணு வந்து பாக்குறா ஹீரோயினி எங்கன்னு சொல்லிட்டு, காணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கா அவளை காணும்னு சொல்லிட்டு. ஹீரோயினியா அப்படியே அந்த கார்டனுக்குள்ள சுத்தி போறா. இது ஒரு பெரிய இடம், ஒரு மேஸ் மாதிரி. தொலைஞ்சிட்டானா அவ்வளவுதான். இவ பாட்டுக்கு சுத்திட்டு இருக்க. அந்த கேத்தரின் பொண்ணு பாத்துடுறா. பார்த்துட்டு, என்ன நீங்க தனியா சுத்திட்டு இருக்குன்னு சொல்றப்ப, இல்ல சும்மா வந்தேன் அந்த குதிரையை படம் வரையலான்னு சொல்லிட்டு. ஓ அந்த குதிரையா, ஹீரோவுக்கு பிடிச்ச குதிரை, ஹீரோவோட குதிரை இல்ல அது, உனக்கு அவனை பத்தி நிறைய தெரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இல்ல இல்ல கொஞ்ச மாசமா தான் நான் அவனை பாக்குறேன், அவன் எனக்கு ஃப்ரெண்டு கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயினி சொல்ல, இவ அப்படியே பேச ஆரம்பிக்கிறா.
எனக்கும் அவனுக்கும் நிச்சயம் பண்றப்பயே நாங்க 2 பேரும் சின்ன பசங்க. அப்பயிலேருந்து அவன் லண்டன் போற வரைக்கும், அந்த அகாடமி போற வரைக்கும் நாங்க 2 பேரும் ஒண்ணாவே தான் இருந்தோம். அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு, அதோட நீ இன்னைக்கு பார்ட்டில போட்டிருந்தீல அந்த ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸு 2 ட்ரெஸ் இருக்கு அந்த குடும்பத்துக்குன்னு. ஒண்ணு வந்து கோல்டன் ரோஸ்ன்னு சொல்லிட்டு, அப்படியே தங்க நூல்களால செய்யப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸு. அது வந்து மூத்த மருமகளுக்கு குடுப்பாங்களாம். இவ போட்டுட்டு ஆடுனால்ல, அந்த ட்ரெஸ் பேரு வந்து சில்வர் லில்லி. அது வந்து சில்வரால பண்ணப்பட்ட ட்ரெஸ்ஸு. அத வந்து 2ண்ட் மருமகளுக்கு குடுப்பாங்கன்னு சொல்றதுக்குள்ளயே ஹீரோயினி, "சரி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போக, இவ வந்து "தொலைஞ்சு போயிருவ, இந்த பக்கமா போ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிய சொல்லிட்டு இந்த கேத்தரின் போறா. ஹீரோயினி அந்த வழியில போனா அவ்வளவுதான், அவ தொலைஞ்சிட்டா. எப்படி போறதுன்னே தெரியல. இவ பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கா. அங்க மயிலெல்லாம் வேற சுத்துமா. வந்து மயிலு பேன்னு முன்னாடி கத்த, பயந்து போய் அப்படியே கீழ விழுந்துட்டா இவ. அப்படியே இங்க காட்டுறாங்க. இங்கயா இவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அப்படியே கிட்டகிட்ட வந்து சொல்றாங்க, "அவள காணோம்டா ரூம்ல" அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் இங்க தேட ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த எபிசோடு முடியுது. அடுத்த பார்ட் சீக்கிரம் வந்துரும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.